இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்கள், முடியலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவன் அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ்க்கு போனால் அவனோட டேபிளில் வந்து ஒரு gift கவர் இருக்குது. அப்புறமா அவன் கேபின் ஃபுல்லும் சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோன்னே அவனோட வீட்டில் உள்ள ஹால், பெட்ரூம் ஜன்னல், அதுக்கப்புறம் பெட்ரூமு, அப்புறம் கிச்சன், இது எல்லாத்துலேயுமே மேரி மீ அப்படின்னு எழுதி டெக்கரேஷன் பண்ணியிருந்துச்சு. இதெல்லாம் அவன் பார்த்துட்டு ரொம்ப குழம்பி போய் நின்னான், யாராக இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவன் வெளியில் வந்தான். வெளியில் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு அவன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. யார் அந்த பொண்ணு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, 9 வருஷமாக உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தது நான் தான். நீங்கள் என்கிட்ட பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் வந்து சரி 1 வீக் உங்ககிட்ட பேச வேண்டாம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட நான் இத்தனை நாள் பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறா. அவனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நம்ம இத்தனை நாள் நம்ம மெசேஜ் பண்ணது நம்ம அத்தை பொண்ணுன்னெலாம் நினச்சிட்ருக்கோம். அப்போ நம்ம அத்தை பொண்ணு இல்லையா, இவ தான் நமக்கு இத்தனை நாள் மெசேஜ் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நான் உங்களை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்ல, அதே மாதிரியே நான் உங்களை இன்றைக்கி பார்க்க வந்துட்டேன். அப்புறமா இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளும் கூட. ஸோ அதனால் என்னை வேறு ஏதாவது சொல்லி என் மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அவள் ரோட்டில் நடக்கிறா. அதுக்கப்புறம் மெதுவாக அவனோட கையை அவள் பிடிச்சிட்டு ரோட்டில் நடக்கிறா. அவனுக்கு அதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே அவனுக்கு ஒன்றுமே புரியலை.